2026 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய தேர்தல் பரப்புரை மற்றும் சுற்றுப்பயணங்களை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய தவிக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அதற்கான மக்கள் சந்திப்பு பயணங்கள் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வாரம் திருச்சியில் நடைபெற்றது. இந்த வாரம் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் அவர் மக்களை சந்தித்து பேச இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் தற்போது அவருடைய பிரச்சார வாகனம் நாகை மாவட்டம் வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ஜெரி விளங்க நாம் கேட்கலாம். ஜெரி, விஜயுடைய பிரச்சார வாகனம் தற்போது எந்த பகுதியில் இருக்கு? இன்னும் எவ்வளவு நேரத்தில் அண்ணா சிலை பகுதிக்கு அவர் வர இருக்கிறார்? வணக்கம் ஷியாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். கடந்த சனிக்கிழமை செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தனது முதல் மக்கள் சந்தி பயணத்தை தொடங்கினார். திருச்சியில் தவிக தொண்டர்கள் அவருக்கு மிக உற்சாக வரவேற்பு அளித்தனர். திரும்பும் திசையெங்கும் அவரது ரசிகர்கள் புடைசூழ விஜய் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உரையாற்றினார். அன்றைய தினம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் பகுதியிலும் பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர். அதனால் அதிக அளவில் மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் திருச்சி நிகழ்ச்சியை முடிக்க முடியாத சூழலில் அரியலூர் மட்டும் பேசிவிட்டு அன்றைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார். எனவே பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வேறொரு முறை வந்து மக்களை சந்திப்பதாகவும் விஜய் உறுதியளித்திருந்தார். திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக இருந்து அரசியலுக்கு திரும்பியுள்ள விஜயை காண அவரது ரசிகர்கள் மிகுந்த அளவில் திரண்டிருந்தனர். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநில மாநாடு, மதுரையில் நடைபெற்ற 2வது மாநில மாநாடு ஆகியவற்றில் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து திரண்டு வந்தனர். கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் விஜய் ரசிகர்கள் வருகை தந்து பார்க்க முடிந்தது. இது ஒரு புறம் இருக்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் மக்களை சந்திக்க பயண திட்டத்தை வகுத்துள்ளார். இந்த வகையில் இன்று திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பயணம் மேற்கொள்ளும் மக்களை சந்திக்க உள்ளார். அதற்கான அனுமதிகளை தமிழக வெற்றி கழகத்தினர் காவல்துறையிடம் பெற்றுள்ளனர். காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்நிலையில் காவல்துறையின் அறிவுறுத்தல்களை செயல்படுத்த வேண்டும் என்பதோடு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ளார். அதன்படி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் விஜயின் வாகனத்தை யாரும் இருசக்கர வாகனங்களிலும் வேறு வாகனங்களிலோ பின்தொடரக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், மின்விளக்கு கம்பங்கள், மின் கம்பங்கள், மின் வாட்சிகள், வாகனங்கள், கொடிக்கம்பங்கள், சிலைகள் ஏதேனும் இருந்தால் அதை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிரில் கம்பிகள் மற்றும் தடுப்புகள் ஆகியவற்றில் அருகே செல்வதை தவிர்க்க வேண்டும். உயரமான இடங்களில் மேலே ஏறக்கூடாது என அவர்கள் கண்டிப்போடு வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது விஜயனுடைய வாகனம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது திருவாரூர் நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள பனமேட்டில் வந்தடைந்திருக்கிறது. இந்த பனமேட்டு பைபாஸ் பகுதியில விஜயை காண்பதற்காக சாலையோரம் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு உற்சாகமாக அவரை வரவேற்றனர். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் 5-10 நிமிடங்கள்ல அவர் நாகையை உரையாற்றக்கூடிய அந்த பகுதிக்கு, அதாவது புத்தூர் ரவுண்டானா அருகே உள்ள அண்ணா சிலை பகுதிக்கு செல்வார். அங்கு ஏராளமான தொண்டர்கள் காலையிலிருந்தே கூடி விஜயனுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு மக்களுடைய பிரச்சனைகள் குறித்தும் வருகிற தேர்தல் குறித்தும் தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கும் உற்சாகமூட்டும் வகையில தற்பொழுது பேச இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் புத்தூர் ரவுண்டானா அருகே இருக்கக்கூடிய அண்ணா சிலை அருகே செல்ல இருக்கிறார். வழிநெடுக்க தொண்டர்களும் ரசிகர்களும் அவரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷியாம். சரி, பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள், காவல்துறை சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்களை பின்பற்றி தொண்டர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தவிக தலைமை சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே கூட 11 மணிக்கு முதல் பாயிண்டில் அவர் பேச வேண்டியிருந்த சூழலை தற்போதும் திருச்சியில போலவே இந்த பகுதிக்கும் ஒரு சில டிலே ஆகியிருக்கக்கூடிய ரீசன்ஸை நம்மளால திரையில பார்க்க முடியுது. இந்த இடங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர் அப்படிங்கிறது டெல்டா பகுதி அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட என்னென்ன விஷயங்களை மையப்படுத்தி அவர் பேச இருக்கிறார்? சரி ஷியாம், திட்டமிட்டபடி இந்த முறையும் விஜயால் உரையாற்றக்கூடிய இடத்திற்கு வர முடியல. இருந்தாலும் கூட 11 மணிக்கு திட்டமிட்டு தற்பொழுது 1 மணி நேரம் தான் தாமதமாக வந்திருக்கிறார். ஆனால் முன்னதாக
6 மணி நேரம் தாமதமாக பேசக்கூடிய இடத்துக்கு வந்திருந்தார். எதனால் தாமதமானது, என்னென்ன விஷயங்களை எல்லாம் நிர்வாகிகள் தவற விட்டார்கள் என்பதை எல்லாம் தற்பொழுது அறிவுறுத்தல்களை வழங்கி இரண்டு இடங்களில் பேசக்கூடிய விஜய் இந்த 2 பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நேராகவே பணியூருக்கு அழைத்து அவரிடம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். அதை நாம் செய்தி வாயிலாக பார்த்திருப்போம். அந்த வகையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் தவறு விட்டதோ அதை சரி செய்திருக்கிறார்கள். 1 மணி நேரம் திட்டமிட்டபடியே அவர் தாமதமாக வந்திருக்கிறார். தற்பொழுது ஏராளமான தொண்டர்கள் மத்தியில நாகப்பட்டினத்து மக்கள் நீண்ட நாள் கோரி மீனவர்களுக்கு ஏற்கனவே ஆதரவாக அவர் 2008 இதே நாகப்பட்டினத்தில் இருக்கும் கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக ரசிகர் மன்றம் சார்பில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார். அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது அவர் நாகப்பட்டினம் வந்திருக்கிறார். மீண்டும் அவர் அதே மீனவ பிரச்சனையை கையில் எடுப்பார் என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. சில காரணங்களுக்காக அந்த வழியை தவிர்த்து விட்டு நேரடியாக உரையாற்றக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். அந்த வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியிலுமே மீனவர்கள் சிலர் முகதுவார பகுதி, அதாவது ஆறும் கடலும் கலக்கக்கூடிய அந்த பகுதியில நடு ஆற்றிலே அவர்கள் படகை நிறுத்தி தமிழக வெற்றி கழக கொடியை நிலைநிறுத்தி விஜயை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போலதான் ஏராளமான மீனவர்களும் இந்த பகுதியில வசிக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய பிரச்சனை, நீண்ட நாள கோரிக்கைகள், அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை விஜய் பேசுவார், அது தொடர்பாக அவர்களுக்கு ஆதரவளிப்பார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷியாம்.